அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாய் வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய 2 திக்ருகளையும், அந்த திக்ருகளை ஓதுனா கிடைக்கக்கூடிய பலன்களையும் சிறப்புகளையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தஹஜ்ஜுடைய நேரத்தில் இந்த 2 திக்ருகளையும் ஓதி அல்லாஹ்ட்ட துவா கேட்டோம்னா நம்முடைய தேவைகளை நிச்சயமாக அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த தஹஜ்ஜுடைய நேரம் மிகவும் சிறப்புக்குரிய நேரமாகவும், அதே நேரத்தில் நம்முடைய துவாக்கள் உடனே அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாகவும் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம எழுந்து தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுட்டு நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முன்னிறுத்தி இந்த 2 திக்ருகளையும் ஓதி அல்லாஹ்ட்ட துவா கேட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி ஏற்படுறதோட நம்முடைய தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ். இந்த தஹஜ்ஜுடைய நேரம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு சிறந்த நேரமாக இருக்குது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானிற்கு, அதாவது முதலாவது வானத்திற்கு இறங்கி வருவதாகவும், வந்து என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, என்னிடம் உதவி தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதனால தான் தஹஜ்ஜுடைய நேரம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு மிகவும் சிறந்த நேரமாக இருக்குது. அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவங்களத்தான் அல்லாஹ் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுவதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். யார் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுகிறாரோ அவருடைய முகத்தில் அல்லாஹ் பிரகாசத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் என்று ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். நமக்குன்னு எவ்வளவோ தேவைகள் இருக்கும். அதாவது சொந்த வீடு வாங்கணும், கடன் தொல்லை நீங்கணும், நல்ல வேலை அமையணும், இன்னும் எவ்வளவோ தேவைகள் நமக்கு இருக்கலாம். அந்த எல்லா தேவைகளையும் இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் முன் வச்சு இந்த 2 திக்ருகளையும் ஓதுனோம்னா அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த 2 திக்ருகளோட சிறப்புகளை பற்றி பார்த்தோம். இப்போ அந்த 2 திக்ருகளை பார்க்கலாம். இந்த 2 திக்ருகளுமே அல்லாஹுடைய 99 திருநாமங்களில் 2 திருநாமங்களாக இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பாசித்து யா அல்லாஹ், அல் பாசித்து யா அல்லாஹ், தாராளமாக கொடுப்பவனே, தாராளமாக கொடுக்கக்கூடியவன் என்று பொருள்படக்கூடிய ஒரு திருநாமமாக இந்த திருநாமம் இருக்குது. இந்த திருநாமங்களை கொண்டு அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக அல்லாஹ் நம்ம தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுப்பான். இரண்டாவதாக நமக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு திருநாமமாக இந்த திருநாமம் இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் ஃபத்தாஹ், அல் ஃபத்தாஹ், வெற்றி அளிக்கக்கூடியவனே. இந்த திருநாமத்தை நம்ம அதிகமாக ஓதுறதுனால நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இந்த திருநாமத்தை ஓதும் போது நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் நம்ம வெற்றி அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டதுக்கப்புறம் இந்த திருநாமத்தை ஓதணும். யா அல்லாஹ், என்னோட வாழ்க்கையில் இந்த விஷயங்களில் எனக்கு மாற்றம் தேவைப்படுது, வெற்றி தேவைப்படுது அப்படின்னு நம்ம அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். முதலாவது திருநாமம் அல் பாசித்து யா அல்லாஹ், அல் பாசித்து யா அல்லாஹ், தாராளமாக கொடுப்பவனே. இரண்டாவது திருநாமம் அல் ஃபத்தாஹு யா அல்லாஹ், அல் ஃபத்தாஹு யா அல்லாஹ், வெற்றி அளிக்கக்கூடியவனே. இந்த 2 திக்ருகளையும் ஓதுறதுக்கு எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஓதலாம். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும், கடனில்லாத வாழ்க்கையையும், வியாபாரத்தில் பரக்கத்தையும், அதிகமான செல்வத்தையும் வழங்குவானாக. ஆமீன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களும் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.